அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அபஸ தொடர். வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யதக்கரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா. அவர் தூய்மை பெறலாம் அல்லது உணர்வு பெறலாம். அந்த வகையில் ஞாபகமூட்டல் அவருக்கு பயனளிக்கலாம் என்பதை ஏன் நீர் புரிந்து கொள்ளவில்லை? இந்த சூரா இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்க தொடங்கிய போது படர்க்கையில் பேசியது. இப்போது நேரடியாக விழித்து பேசுகிறது. இங்கு கண்டித்தல் தொனி சற்று தாழ்கிறது. அப்போதைய சமூக பெருமானத்தில் அம்மனிதர் சின்னவர்தான். ஆனால் அல்லாஹ் மனிதர்களை அவ்வாறு நோக்குவதில்லை. மனித பண்பாடு கொண்டவனாக மாறுவதையே அல்லாஹ் நோக்குகிறான். இந்த வகையில் அம்மனிதர் மன அழுக்கு நீங்கி தூய்மை பெறலாம், அல்லது உபதேசத்தின் தாக்கத்தால் அவரது உள்ளம் விழிப்புறலாம். அதனால் அவர் ஒரு உன்னத மனிதராக மாறலாம். இவ்வாறு ஒரு தனி மனிதர் அவர் சமூகத்தின் மிக சாதாரண மனிதராக இருந்தாலும் உயர்ந்த மனிதராக மாறுவதே போதுமானது. அதுவே பெருமானமிக்க ஒரு செயற்பாடு. இவ்வாறான நிலை ஏற்பட சந்தர்ப்பம் உள்ளமையை இறைத்தூதர் ஏன் உணரவில்லை என இவ்வசனங்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகின்றன. முதலில் இந்த உண்மையை இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த அந்த குறைசி தலைவர்களை அவதானித்திருந்தால் புரிந்து கொண்டிருக்க முடியும் என்றும், அடுத்து இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுவை கவனித்திருந்தால் அறிந்திருக்க முடியும் எனவும் சூரா சொல்கிறது. முதலில் அந்த உயர் மட்டத்தினர் அம்மா மனிஸ்தவனா ஃபஅன்த லஹு தஸத்தா. ஆனால் அலட்சியப்படுத்துபவனிடம் நீர் கவனம் செலுத்தினீர். வமா அலைக்க அல்லா யஸக்கா. அவன் தூய்மையடையாது போனால் உமக்கு என்ன குற்றம் வந்துவிடப் போகிறது? இங்கு வார்த்தைகள் சிறிது கடினப்படுகின்றன. அவை விவரிக்கின்றன. இறை தூதரோடு உரையாடிய அவ்வுயர் மட்டத்தினர் அடிப்படையில் இத்தூதை விரும்பாதவர்கள், அதனை புறக்கணிப்பவர்கள். தூது பரவுவதை தடுக்கும் வகையில் சுமூகமான ஒரு முடிவுக்கு வர முடியுமா என்று பார்க்கவே அவர்கள் கலந்துரையாடலுக்கு வந்தார்கள். சத்தியமாயின் அதனை ஏற்றுக்கொள்வோம் என்று மன தூய்மையோடு அவர்கள் வரவில்லை. ஆனால் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தலைவர்களிடத்தில் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் தூதை ஏற்று தூய்மைப்படாவிட்டால் குற்றம் தம்மீது விழுந்துவிடுமோ என்று பயப்படுவது போன்றிருந்தது. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அக்கவனம். அடுத்து இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹுவ யஹ்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. ஆனால் பய உணர்வோடு விரைந்து உம்மிடம் வந்தவரை நீர் புறக்கணித்தீர். அம்மனிதர் விரைந்து வருகிறார், இரையச்சத்தோடு வருகிறார். தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஈடுபாட்டையும் எண்ணத்தையும் அது காட்டுகிறது. இத்தகைய மனிதர்களே கவனத்திற்குரியவர்கள். அவர்களே வளர்த்துவிடப்பட வேண்டியவர்கள். அவர்களிடமே ஈடுபாடு காட்ட வேண்டும். ஆனால் அவரை இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். அடுத்து அதற்கு அல்லாஹ் ஒரு கடின சொற்பிரயோகத்தையும் பாவிக்கிறான். அத்தோடு அதனோடு ஒட்டிய இன்னொரு உண்மையையும் விவரிக்கின்றான். அது சூராவின் அடுத்த பகுதி. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.